ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, வண்டலூர் பகுதியை சேர்ந்த ஜொமேட்டோ ஊழியருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ திகில் சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட அமானுஷம் நிறைந்த உண்மை கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையை அடுத்த வண்டலூர் பகுதியில் ரவின்ற ஒரு நபர் ஜொமேட்டோவில் ஃபுட் டெலிவரி வேலை பார்த்துட்ருக்காரு. இவர் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு. இவரோட சொந்த ஊர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம். இவரோட அப்பா அம்மா எல்லாருமே தூத்துக்குடியில் தான் இருக்காங்க. இங்கே இவரோட பாட்டி வீட்டில் தங்கி தான் படிச்சுட்டு வராரு. இவரோட கை செலவுக்கு பணம் தேவைப்படுறதுனால காலையில் காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்து பார்ட் டைமாக ஜொமேட்டோவில் வேலை செய்கிறத வழக்கமாக வச்சுருந்துருக்காரு. இந்த ஜொமேட்டோ ஊழியரோட அன்றாட வேலைகள் பார்த்திங்கன்னா ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு வேலை மாதிரி தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 30 ஆர்டர் பார்க்கணும், இல்லை 40 ஆர்டர் பார்க்கணும். அப்படி பார்த்தா ஒரு குறிப்பிட்ட இன்சென்டிவ் அமௌண்ட் வரும். இதை பேஸ் பண்ணி தான் டெய்லியும் மழை, வெயில், புயல் பார்க்காம, இவங்க இரவு நேரம் பார்க்காம, பகல் நேரம் பார்க்காம கடினமாக உழைப்பாங்க இந்த ஜொமேட்டோவில் வேலை செய்கிற இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற ஊழியர்கள். அப்படி அன்றைக்கி நம்ம ரவிக்கு கரெக்டாக அவனோட டார்கெட் முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆர்டர் தான் பெண்டிங் இருக்குது. இரவு 11:30 மணி தாண்டிடுச்சு. இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்கார். ஆர்டர் வருமா வராதா, இன்றைக்கி டார்கெட்டை முடிக்க முடியுமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த நைட்டு 12 மணியோட அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்குள்ளே இவரோட அந்த ஒரு டார்கெட், அதாவது ஒரு ஆர்டர் வந்துருச்சுன்னா அந்த டார்கெட்டை முடிச்சிடுவார். அன்றைக்கான இன்சென்டிவும் இவருக்கு கிடச்சிரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுறாரு. மணி 11:30 11:45 வெயிட் பண்ணிகிட்டே இருக்கார். கரெக்டாக 11:55 ஒரு ஆர்டர் அடிக்குது. அவருக்கு ஒரு பெருமூச்சு விடுறாரு. அப்பாடி இன்றைக்கி நம்மளோட டார்கெட்டை முடிச்சிட்டோம் அப்படின்னு அந்த ஆர்டரை பார்க்குறாரு. அந்த ஆர்டரை பார்த்தா அவர் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் லொக்கேஷன் காமிக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லாததுனால அந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணுறாரு. அவர் இருக்கிற வண்டலூர் ஏரியாவிலேருந்து பெருங்குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இந்த ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அங்கேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு இவர் வண்டலூர் கேளம்பாக்கம் அந்த ரூட்டில் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் டெலிவரி பண்ணணும். இரவு 12:10 வந்து சேர்றாரு அந்த கடைக்கிட்ட. இரவு நேர கடையில் கூட்டம் அதிகமாகவே இருக்குது. சென்னையில் இரவு நேரத்தில் சாப்பிட்றது தான் இப்போதைக்கு ட்ரெண்டு. ஸோ அந்த மாதிரி கூட்டத்தில் இவர் வெயிட் பண்ணுறாரு இவரோட ஆர்டரை வாங்குறதுக்கு. அப்படியே அங்கே நின்றுட்டுருக்காரு. மணி 12:30 இவரோட ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அங்கே ஆர்டரை பிக்கப் பண்ண நம்ம ரவி சடனாக அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், உங்களோட ஆர்டரை நான் பிக்கப் பண்ணிட்டேன் சார். நான் இப்போ இன்னும் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே வந்துடுவேன். நீங்கள் தயவு செய்து நான் ஃபோன் பண்ணால் எடுங்க சார். நிறைய பேர் ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு டெலிவரி பார்ட்னரோ இல்லை இந்த ரைடர்ஸ்னு சொல்கிறாங்களே ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்கள, அவங்க அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டாங்க. அவங்க பின் பண்ணியிருக்கிற லொக்கேஷன் கூட தப்பாக இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு ஒரு ஆர்டர் லாஸ் தான் ஆகும். அந்த ஆர்டருக்கான காசும் அவங்களுக்கு ஒழுங்காக வருதா இல்லையான்றது நம்மளுக்கு டீட்டெயிலாக தெரியல. பட் இது மாதிரி வராதுன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்போ இதனால் இந்த ரீசன்னாலேயே என்ன பண்ணுறாருன்னா, ரவி உடனே அந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் வந்துடுவேன் சார், நான் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு நான் கால் பண்ணுறேன், தயவுசெய்து ஃபோன் எடுங்க சார், ஏன்னா மிட் நைட் ஆகிடுச்சு, ஸோ ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு. அங்கேருந்து இவர் ஃபுட்டு எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பி வண்டலூர் ஜூவை தாண்டி லெஃப்ட் எடுத்து கேளம்பாக்கம் ரோட்டுக்கு போகிறாரு. போய் கொஞ்சம் தூரத்துலேயே இவருக்கு வந்து ஒரு ரைட்டு கட் பண்ண சொல்லுது மேப்பு. இவர் அவ்வளோ நேரம் போன ரூட் எல்லாமே ஹைவே தான். எல்லா தெருவிளக்குகளும் இருக்குது. வண்டி போகுது வருது. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் போகும்போது அவருக்கு எந்த விதமான ஒரு பதட்டமும் இல்லாமல் இந்த ஆர்டரை கொடுத்துட்டா நம்ம வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லேயே வண்டி ஓட்டிகிட்ருக்காரு.
சடனாக ஒரு ரைட் எடுக்க சொல்லுது அவரோட அந்த கூகுள் மேப்பு. ரைட் எடுத்து உள்ளே போகிறாரு. அந்த ஊருக்குள்ளே அவர் என்ட்ரி ஆன உடனே அவருக்கு ஒரு விதமான தயக்கமும் பயமும் உண்டாகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஊரில் என்ட்ரன்ஸ்லேயே ஃபுல்லாக மரங்கள் வந்து அடர்ந்து காணப்படுது. தெருவிளக்கு ஒன்று ஒன்று பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு அந்த சைடு அப்படி தான் கேப் விட்டு தான் இருக்குது. கண்டினியூஸாக எந்த வெளிச்சமும் இல்லாத அந்த ரோட்டில் நம்ம ரவி மட்டும் தனியாக போயிட்டுருக்காரு. மணி கரெக்டாக 12:45 ஆகுது. அந்த ரோட்டில் ரவி மட்டும்தான் தனிமையாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் தூரம் போனவுடனே அவரோட மொபைல் எடுத்து பார்க்குறாரு. எங்கடா இந்த லொக்கேஷன் இன்னும் நம்மளுக்கு ரீச் ஆக முடியலையே, எங்கே தான் இந்த மேப்பு காமிக்குதுன்னு எடுத்து பார்க்குறாரு. மணி கரெக்டாக 12:45. ஐயோ ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆச்சு, நம்ம சீக்கிரமாக போய் இதை டெலிவரி பண்ணிவிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போனால் தான் நாளைக்கு காலையில் ஏஞ்சி காலேஜ் போக முடியுன்ற ஒரு மைண்ட் செட்டில் வண்டியை வேகமாக முறுக்கிட்டு அந்த ரோட்டில் போகிறாரு. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டமே கிடையாது, தெருவிளக்கு மட்டும்தான். அந்த ரோடே மயான அமைதியாக இருக்குது. அந்த இடத்துல ரவியோட வண்டி சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு 2 லேம்ப் போஸ்ட், அதாவது தெருவிளக்கு 2 தெருவிளக்கு ஒன்றா இருக்கிற இடத்துல ரவி வண்டியை நிறுத்துறாரு. அங்கே தான் வெளிச்சம் ஓரளவுக்கு பிரகாசமாகவும் நல்ல பெருசாகவும் இருக்குது. அதனால் அங்கேயே வண்டியை நிறுத்துறாரு. வண்டியை நிறுத்திட்டு அவரோட மொபைல் எடுத்து இந்த லொக்கேஷன் எங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷனை பார்க்குறாரு. அந்த லொக்கேஷன் ஸ்ட்ரைட்டாக இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் போயிட்டு லெஃப்ட் திரும்பி யூடர்ன் பண்ண சொல்கிற மாதிரி அவருக்கு அந்த லொக்கேஷனில் காமிக்குது. இவருக்கு இந்த நேரத்தில் யாராவது வந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்குமே, யாராவது வந்து வழி சொன்னாங்கன்னா இந்த அட்ரஸை கேட்டு நம்மளே இப்போ கொண்டு போய் கொடுத்துடலாமே ஈஸியாக, இந்த மேப் வேறு நம்மளை சுற்ற விடுது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே அந்த இடத்துல நிற்கிறாரு. அவர் நின்றுட்டுருக்கிற இடத்துல சடனாக வெறுப்பான அவர் மொபைலை தூக்கி பாக்கெட்டில் வச்சுட்டு, என்னடா இது இன்னும் 1 கிலோமீட்டர் போகணுமான்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படி ரைட் ஹேண்ட் சைடு திரும்பி பார்க்குறாரு. அவர் நிற்கிற இடம் ஒரு மயானம், அதாவது சுடுகாடு. அந்த சுடுகாடுக்கு ஆப்போசிட்டில் தான் கரெக்டாக இவர் நிற்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் அந்த சுடுகாடை பார்த்த நம்ம ரவிக்கு வந்து ஒரு விதமான வைத்த கலக்கல் ஏற்படுது. ஒரு மாதிரி பயமும் வருது. ஐயோ நம்ம என்னடா சுடுகாடு பக்கத்தில் வந்து நின்றுருக்கோம், இந்த நேரத்தில் மணி 1 ஆக போகுது, இந்த நேரத்தில் சுடுகாடு பக்கத்தில் வந்து நின்றுருக்கோம், முதல்ல வண்டி எடுத்து கிளம்புவோம், டெலிவரி முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியை பார்ப்போன்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ஒரு கொஞ்சம் தூரம் தான் மூவ் பண்ணியிருப்பார். ஒரு பெரியவர் அங்கேருந்து வராரு. அதை பார்த்தோன்னே ரவிக்கு மனசில் ஒரு விதமான சந்தோஷம் வருது. அப்பாடா, இந்த நைட்டில் இந்த நேரத்தில் ஒரு மனுஷனை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படியாவது இவர்கிட்ட கேட்டு இந்த அட்ரஸில் போய் டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு, ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, நீங்களாவது இந்த ரோட்டில் வந்தீங்களே, இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்ட நம்ம ரவி கேட்குறாரு. அந்த பெரியவர் அட்ரஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ரவியை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த மாதிரி நேரத்தில் இந்த இடத்துக்கு எதுக்கு ஆர்டர் வரீங்க எல்லாரும், உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவத்தில் சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவரை கிட்டே இருக்கிற அட்ரஸை பார்த்துட்டு, இப்படியே நேராக போ, லெஃப்ட்டு திரும்பு, 3வது வீடு அப்படின்னு சொல்கிறாரு. ரவிக்கு ஒரு விதமான சந்தோஷமும் வந்துருச்சு. பரவாயில்ல, லொக்கேஷன் பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம போய் கொடுத்துட்டு சீக்கிரம் கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி உடனே வண்டி எடுத்துகிட்டு அந்த ஐயாவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பி அந்த ஸ்ட்ரீட்குள்ளே போகிறாரு. ஃபஸ்ட்டு வீடு ஆளுங்க, அதாவது மனுஷங்க இருக்கிறதுக்கு ஒரு அறிகுறியான ஒரு வீடு மாதிரியே அங்கே தெரியுது. இதை பார்த்த உடனே ரவிக்கு ஒரு வித பயமும் இல்லாமல், ஏன்னா ஆள் நடமாட்டலாம் இந்த ஏரியாவில் இருக்குது போல், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ வயலுக்குள்ளே வந்த மாதிரி வயக்காட்டுக்குள்ளே வந்த மாதிரி இருந்தது கொஞ்ச நேரத்தில், பரவாயில்ல ஆளுங்களாம் இருக்காங்க போல், வெளியே காரு பைக்லாம் நிற்கிது அப்படின்ட்டு அந்த லொக்கேஷனை பார்க்குறாரு. அந்த பெரியவர் சொன்ன லொக்கேஷனும் இவங்க வந்த லொக்கேஷனும் கரெக்டாக இருக்குது. சரி, அந்த வீடு எங்கே இருக்குதுன்னு அந்த மேப்பில் பார்க்குறாரு. அந்த தெருவில் லாஸ்ட்டு வீடு இவர் டெலிவரி கொடுக்க போகிறாரு பார்த்தீங்களா, அந்த வீடு அந்த லொக்கேஷனில் தான், அங்கே தான் இருக்குது. இவரும் சரி லொக்கேஷனை பார்த்துட்டாரு, வீடியும் பார்த்துட்டாரு, உள்ளே போகிறாரு, அந்த ஏரியாக்குள்ளே போகிறாரு. ஏரியாக்குள்ளே போனதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு வீடை பார்த்தாருன்னு சொன்னல, அந்த வீடுக்கு பின்னாடி ஒரு வீடும் இல்லை. என்னடா இது, ஒரு ஏரியானா அடுத்தடுத்து வீடு இருக்கும், அட்லீஸ்ட் கொஞ்சம் கேப் இருக்கும், அதுக்கப்புறம் வீடு இருக்கும். இது என்னடா சுத்தமாகவே வீடே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர் 20 மீட்டர் தள்ளி தான் இன்னொரு வீடே இருக்குது. இவருக்கா ஒரு அந்த நேரத்தில் தான் பயம் உண்டாகுது. ஏன்னா அந்த தெருவில் இருக்கிற மொத்தமே 3 வீடு தான். இவர் கொடுக்க போகிற அந்த டெலிவரி வந்து அந்த 3வது வீடு. இந்த ஃபஸ்ட்டு வீடை தாண்டினோடனே அதுக்கப்புறம் சுத்தமாக வெளிச்சமே கிடையாது. இவருக்கு எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். மணி 1:15 ஆகிடுச்சு. இவர் அந்த வண்டியை ஆஃப் பண்ணவே இல்லை. அந்த ஹெட்லைட் வெளிச்சத்துலேயே அந்த 3வது இருக்கிற வீட்டு பக்கத்துலேயும் போயிட்டு கதவை தட்டுறாரு. ரெஸ்பான்ஸ் இல்லை. அந்த வீட்டில் வெளியில் லைட்டு கூட எரியல. வீட்டு உள்ள ஆள் நடமாட்டம் இருக்கிறதுக்கான அறிகுறி சுத்தமாக இல்லை. இவர் அங்கேருந்து கதவை தட்டிகிட்டே இருக்கார். கேட்டு டும்முன்னு அடிக்கிறாரு. யாரும் ரெஸ்பான்ஸே பண்ணலை. சடனாக என்ன பண்ணுறாருன்னா, சரி நம்ம கால் பண்ணி அவங்கள வெளியே வர வைப்போம் கஸ்டமர் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணுறாங்க.
பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டின்னு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் கஸ்டமர் எடுக்கவே இல்லை. சடனாக இந்த ஆர்டர் நம்ம கொடுத்தே ஆகணும், ஆனால் கடைசியில் இன்றைக்கி நம்ம டார்கெட்டை முடிக்க முடியாது, டெலிவரி அன்டெலிவரி பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசை ஒரு விதமாக வெறுப்பாகி திரும்பலான்னு பார்க்கும்போது சடனாக அவரோட மொபைலுக்கு ஃபோன் வருது. யார்டா இது இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறான்னு ஃபோன் எடுத்து பார்த்தா அந்த கஸ்டமர் தான். உடனே அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அந்த கஸ்டமர் நம்பரை பார்த்த உடனே இவருக்கு எப்பாடா இந்த டெலிவரியை கொடுத்துடலாண்டா, எப்படியாவது பேசி கீசி இவரை வெளியே வர வச்சு கொடுத்துடலாண்டா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோன் அட்டன் பண்ணுறாரு. சார், நான் இங்கே வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா சார்? உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஃபோனை ஜஸ்ட் அட்டன் பண்ணி ஏதாவது சொல்லுங்கள் சார். மணி 1 ஆகிடுச்சு சார். இந்த நடுராத்திரியில் நான் இந்த ஏரியாவில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் சார் ஃபோன் பண்ணுறது? உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் சார் இருக்கேன். தயவுசெய்து வெளியே வந்து ஃபுட்டை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு விதமான கோவத்துலேயும் ஆத்திரத்துலையும் சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காரு. அவருக்கு ஒரு விதமான வெறுப்பு இருக்கும்ல. மிட் நைட் வேறு ஆகிடுச்சு. அதனால் ரவி இவ்வளோ கோவமாக சொல்கிறாரு. அதுக்கு அந்த சைட்லேருந்து அந்த கஸ்டமர் என்ன சொல்கிறான்னா, தம்பி கோவப்படாதப்பா, நீ என்ன பண்ணு, அந்த சாப்பாடை ஜன்னலில் சாவி வச்சுருக்கேன். அந்த வீட்டு ஃபஸ்ட்டு வீடே எங்களுது தான். அந்த ஜன்னலை திறக்கிற அது பக்கத்தில் ஒரு சாவி இருக்குது. அந்த சாவியை எடுத்து கதவை திறந்து சாப்பாடை உள்ளே வச்சுட்டு நீ போயிடுப்பா. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நாங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்தோம். இப்போ சடனாக என்னால் வீட்டுக்கு வர முடியாது. நீ வீட்டு உள்ளே வச்சுடு, நான் வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ரவி என்ன சொல்கிறாருன்னா, சார் இதெல்லாம் செட் ஆகாது சார். எப்படி சார் ஆளே இல்லாத வீட்டில் நான் கதவை திறந்து உள்ளே போய் சாப்பாடு வைக்கிறது? யாராவது பக்கத்தில் பார்த்தாங்கன்னா திருட தான் வந்து கதவை திறக்கிறான்னு சொல்கிற போகிறாங்க சார். தயவுசெய்து நீங்கள் வாங்க சார், நான் கூட ஒரு அரை மணி நேரம்னா கூட வெயிட் பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சார். இல்லை தம்பி, நான் அதுக்கு மேலேயே ஆகும். நீங்கள் வச்சுட்டு போயிடுங்க, வீட்டை திறந்து வச்சுட்டு போயிடுங்க, வெளியே வைக்காதீங்க. அந்த ஏரியாவில் நாய் தொல்லைங்க ஜாஸ்தியாக இருக்குது, சாப்பாடை வீணடிச்சிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கதவை திறந்து உள்ளே போனீங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அந்த ஸ்லாப் மேலே வச்சுட்டு நீங்கள் கதவை அதே மாதிரி சாத்திட்டு திருப்பி போயிடுங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது தம்பி, யாரும் எதுவும் தப்பாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலையும் கட் பண்ணிடுறாரு. ரவிக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது இந்த நேரத்தில் தேவையில்லாமல் வந்து இந்த ஆர்டரில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி, சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு வந்தார்ல, அதை வந்து டெலிவரின்னு கொடுத்துட்றாரு. அதாவது நான் டெலிவரி பண்ணிட்டேன்ற ஒரு ஆப்ஷனை அந்த ஜொமேட்டோன்ற ஒரு நிறுவனத்தினால கொடுத்த ஆப்பில் அது இருக்கும் அந்த ஆப்ஷன். அதை டெலிவரின்னு கொடுத்துட்டு இந்த சாப்பாடை எடுத்துகிட்டு அந்த ஜன்னல் பக்கம் போகிறாரு. அந்த ஜன்னல் பக்கம் போய் நம்ம ரவி பார்க்குற ஒரு விஷயம், அந்த ஜன்னல் முழுக்க மந்திர கயிறுகளாலும் கருப்பு சிவப்பு மஞ்சத்தூள்கள் குங்குமம் மந்திர தகடுகள் இப்படியே அந்த ஜன்னல் ஃபுல்லாகவே நிரம்பி இருக்குது. இதை பார்த்த உடனே ரவிக்கு வந்து ஒரு விதமான பயமும் ஏற்படுது, சந்தேகமும் வருது. என்னடா இது இவ்வளோ இதை கட்டி வச்சுருக்காங்க, என்ன கர்மாண்டா இது அப்படின்னு சொல்லி அதை மீறி அவர் அந்த சாவி எடுக்கிறாரு. சாவி எடுத்து அந்த வாசல் கதவை திறக்க பார்க்குறாரு. அப்போது ரவியோட மொபைல் டார்ச்சர் எடுத்து, என்னடா சாவி போடுற இடம் ஒழுங்காக தெரியலையேன்னு டார்ச் எடுத்து அடித்து அந்த கதவு கிட்ட வைக்கிறாரு. அவர் ஜன்னலில் என்ன பார்த்தாரோ அதை விட பயங்கரமான தகடுகளும் மந்திர கயிறுகளும் சில சித்தரிக்கவே முடியாத சில பொம்மை வரைபடங்களும் எல்லாமே அந்த கதவில் இருக்குது. இதை பார்த்து அந்த நேரத்தில் தான் ரவிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அதிகரிக்குது. இப்படியே ஒரு விதமான தயக்கத்துலேயும் பயத்துலேயும் அந்த கதவை திறக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நம்ம ரவிக்கு இங்கே ஏதோ நிலைமை சரியில்லை அப்படின்னு அவர் மனசுக்கு அப்பப்போ ஒரு அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த செகண்ட் ரவி கதவை திறக்கிறாரு. கதவை திறந்து உள்ளே போய் அந்த கஸ்டமர் சொன்ன மாதிரியே அவருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ஸ்லாப் இருக்குது, அது மேலே சாப்பாடை வைக்கிறாரு. சாப்பாடை வச்சுட்டு அந்த டார்ச் லைட் எடுத்து அந்த ரூமில் ஃபுல்லாக அடித்து பார்க்குறாரு. அடித்து பார்த்த ரவிக்கு அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பயமுறுத்தும் ஒரு நிகழ்வாக அங்கே தான் நடக்குது. அவர் சுற்றி அந்த செவத்தெல்லாம் பார்க்குறாரு, அங்கங்கே ரத்தக்கரை. ஆனால் சாப்பாடு பொட்டலங்கள் அதிகமாக உள்ளே இருக்குது. அங்கங்கே சிக்கன் எலும்புகள் மட்டன் எலும்புகள் முட்டை தோல்கள் இந்த மாதிரி நிறைய கிடக்கு அந்த ரூமில். ரவிக்கு இதை பார்த்த உடனே இன்னும் பயம் அதிகரிக்குது. என்னடா இது, குடும்பம் வாழ்ந்த வீடா இது, இப்படி இருக்கே, ஏதோ மந்திரம் தந்திரம் பண்ணுற மாதிரி இந்த வீடு இருக்கே, என்ன கர்மண்டா இதுன்ட்டு சொல்லி, சரி நம்ம அவங்க சொன்ன மாதிரி சாப்பாடை வச்சுட்டோம், இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட் அப்படியே பொறுமையாக திருப்பி மெயின் வாசல் பக்கம் அப்படியே நடந்து வராரு ரவி. அந்த வாசல் கதவு கிட்ட வந்துட்டு கதவை இழுத்து மூடலான்னு நினைக்கும்போது அந்த கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு முனங்கல் சத்தம் ரவிக்கு கேட்குது. என்னடா இது, நம்ம தான் கதவை திறந்தோம், இவ்வளோ நேரம் நம்ம வெளியிலேருந்து கத்தணும், ஒருத்தன் ஒரு சவுண்டு கொடுக்கல. இப்போது இந்த ரூம்லேருந்து அதுவும் இந்த கதவுக்கு பின்னாடி இருந்து என்னடா சத்தம் கேட்குது
அப்படின்னு சொல்லி ரவி கொஞ்ச நேரம் ஒரு தயக்கம் இருந்தாலும் போய் பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த டார்ச் லைட்டோட வெளிச்சத்தை எடுத்துக்கிட்டே கிட்ட போகிறாரு. கிட்ட போய் பார்க்கும்போது ஒரு கரிய உருவம் தலையை குனிஞ்சிட்டு காலை இருக்க இப்படி பிடிச்சிக்கிட்டு முகமே தெரியாத அளவுக்கு முடிகளோட அந்த இடத்துல அதை என் பக்கத்தில் வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லுது. ரவிக்கு ஒன்றுமே புரியல. யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறான். அந்த சாப்பாடை என் பக்கத்தில் வச்சுட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுது அந்த உருவம். திரும்பவும் ரவி பயந்து ஒரு மாதிரி பதட்டமாகறான். யாருங்க நீங்கள், என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு ரவி கேட்குறான். சடனாக அந்த தலை குனிஞ்சி முடி மறைத்து கொண்டு இருந்த அந்த உருவம் சடனாக தன்னோட தலையை பொறுமையாக தூக்குது. அந்த உருவத்தை வாழ்நாள் முழுக்க நான் மறக்கவே மாட்டேன்னு ரவி பதிவு பண்ணியிருக்காரு. அந்த உருவம், அதோட கண், அதோட வாய், அது கண்ணில் தெரிஞ்ச அந்த கொலை வெறி, ரணவெறி இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியலன்னு ரவி சொல்லியிருக்காரு. அப்படியாக அந்த தலையை தூக்குன உருவம் ரவியை உத்து பார்க்குது. ஒரு மாதிரி கொலை வெறியில் ரத்த பசியில் அது அந்த கண்ணை காமிக்குது. ரவி அப்படியே பதறி போகிறான். பின்னாடி போய் தொம்முன்னு விழுறான். அந்த காட்டேரியோட முகத்தை அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைமு ரத்த காட்டேரினா என்னன்னு என் வாழ்நாளில் நான் பார்த்தேன்னு ரவி குறிப்பிட்டிருக்காரு. அது எப்படி இருந்ததுன்னா, அதோட கண் மிளகாத்தூள் சிவப்புலையும், அதோட முடி, மூஞ்சி எல்லாமே ஒரு மாதிரி அழுகுன பழம் எப்படி இருக்குமோ, அதுலேருந்து புழுக்கள் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு நாத்தத்தோடையும் கொடூரமான ஒரு உருவத்துலேயும் இருந்ததாக ரவி குறிப்பிடுறாரு. இப்படியே அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக ரவி கிட்ட நெருங்கி வருது. ரவி பதட்டமாகி பின்னாடி போய் விழுந்தார். அந்த விழுந்ததில் கொஞ்ச நேரத்துலேயே மயக்கமாகறாரு. அந்த மயக்கம் ஃபுல்லாக வரதுக்குள்ளே எப்படியோ தவழ்ந்து அந்த வாசல் கதவுலேருந்து வெளியே படிக்கட்டில் தொம்முன்னு விழுறாரு. அந்த நேரத்தில் ரவியோட கண்ணுக்கு யார் தெரிகிறான்னு பார்த்தீங்கன்னா, ரவி வண்டியில் வரும்போது ஒரு சுடுகாட்டு பக்கத்தில் ஒரு வயசான முதியவரை பார்த்துருப்பார்ல, அந்த முதியவர் அங்கேருந்து ஹேய் இங்கே வா அப்படின்னு சொல்லி ரவியை கூப்பிட்றாரு. அதே மாதிரி இதுக்கு மேலே நீ வெளியே வராத அப்படின்னு சொல்லி அந்த குரலும் ரவிக்கு ஒரு பாதி மயக்கத்தில் அவரோட காதில் ஒலிக்குது. இப்படியே கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெரியவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ரவியை அப்படியே சட்டையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அந்த வீட்டோட கேட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகிறாரு. ரவி கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த வீட்டுக்கு வெளியே மயக்கத்திலேயே இருக்கான். கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு மயக்கம் தெளியுது. பொறுமையாக அந்த பயத்திலேயே எழுந்துச்சு அந்த வண்டியை தாங்கி பிடிச்சி ஏஞ்சி நின்று அந்த வீட்டை பார்க்குறான். அந்த வீட்டில் ஒரு மாதிரி உருமல் சத்தம் கேட்குது, சத்தம் கேட்குது, அலற சத்தம் கேட்குது. ரவி இதுக்கு மேலே நம்ம இங்கே நின்னா நம்ம உயிருக்கே ஆபத்துன்ட்டு வண்டியை திருப்பிட்டு முறுக்கிட்டு அந்த ஏரியாவிலேருந்து வெளியே ஓடி வரான். வண்டியை முறுக்குறான். எவ்வளோ ஸ்பீடு போக முடியுமோ அந்த ஸ்பீடு வரைக்கும் வண்டியை முறுக்கிட்டு வேகமாக வந்துட்டுருக்கான். அவன் வரும்போது எந்த சுடுகாடு பக்கம் ஒரு பெரியவரை பார்த்தானோ அதே சுடுகாடு பக்கத்தில் அந்த பெரியவர் நிற்கிறாரு. அந்த பெரியவரை பார்த்து, ஐயா நீங்கள் இல்லைன்னா என் உயிரே போயிருக்கும் ஐயா, எப்படியா அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறான். டே தம்பி, போய் வீட்டுக்கு போய் சேர வழியை பார், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி டைமில் இங்கெல்லாம் ஆர்டர் கொடுக்க வராத அப்படின்னு சொல்லி அவனை சொல்கிறாரு. திரும்பி பார்க்காம போ அப்படின்னு சொல்கிறாரு. ரவியும் அவர் சொல்கிறத கேட்டுட்டு வண்டியை எடுத்துகிட்டு ஸ்பீடாக போகிறான். ஆனால் அந்த இடத்துல ரவிக்கு ஒரு சந்தேகம் வருது. இவர் என்னை காப்பாற்றினார்ல, இவர் யாருன்னு ஒரு சந்தேகம் இருக்குது. உடனே வண்டியை ஸ்லோ பண்ணுற ரவி அவரோட மிரரில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி இருக்கிற நபரை பார்க்க ட்ரை பண்ணுறாரு. அப்படி பின்னாடி இருக்கிற நபரை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நபர் அந்த சுடுகாட்டு வாசல்லையே மாயமாக மறைகிறாரு. ரவிக்கு இன்னும் தூக்கி வாரி போடுது. எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுண்டா சாமி அப்படின்ட்டு விறுவிறுன்னு போகிறாரு. வண்டியில் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு. ஸ்பீடாக போய் வீட்டுக்கும் போய் ரீச் ஆகிறாரு. வீட்டுக்கு போய் கை கால் எதுவுமே கழுவலை, ட்ரெஸ்ஸை கழல, எதுவுமே கழட்டல. ஓடி போய் அவங்க பாட்டி பக்கத்தில் போய் படுத்துக்கிறாரு. கூனி குறுக்கி படுத்து பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு கிடுகிடுன்னு உடம்பெல்லாம் நடுங்குது அவருக்கு. அப்படியே பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்குறாரு. காலையில் அவங்க பாட்டி ஏஞ்சி, ஐயா ஏந்தி காப்பி குடியா அப்படின்னு சொல்கிறாங்க. தொட்டு பார்த்தா ரவிக்கு குளிர் ஜுரம் அடிக்குது. அதுவும் சாதாரண ஜுரம் இல்லை, பயங்கர சூடாக இருக்குது உடம்பு. அவரால் சுத்தமாக எந்திரிச்சு
உட்கார கூட முடியல, அந்த அளவுக்கு ஜுரம் அடிக்குது அவருக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டும் அவருக்கு 2 நாளில் சரியே ஆகலை. அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் ரவி சொல்கிறாரு. அந்த பாட்டி இந்த நடந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு, இது நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரியாகாது, நம்ம பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வருவோம், அங்கே பூசாரிக்கிட்ட சொல்லி மந்திரிச்சு விட்டால் தான் இது சரியாகும்னு முடிவு பண்ண பாட்டி நம்ம ரவியை கூப்பிட்டுட்டு காலையில் கோயிலுக்கும் போகிறாங்க. கோயிலுக்கு போய் இந்த மாதிரி அந்த பூசாரிக்கிட்ட, இந்த மாதிரி என் பேரனுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு சாமி, அதுலேருந்து ஒரு 2 நாளாக காய்ச்சலில் படுத்துருக்கான், அவனுக்கு சரியே ஆகலை, கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்க சாமின்னு சொல்லி அந்த சாமியார்கிட்ட நம்ம பாட்டி சொல்கிறாங்க. உடனே அந்த சாமி என்ன பண்ணுறாருனா, கையில் எலுமிச்சப்பழமும் விபூதியும் வேப்பிலையும் எடுத்துக்கிட்டு அந்த பையன் நம்ம ரவி மேலே தலையில் உச்சந்தலையில் அப்படி கையை வச்சு ஆழ்ந்த தியானத்துக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்துலேயே கண்ணை திறந்த அந்த சாமியார் ரவியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பாட்டியை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறாரு. நேற்று உன் பேரன் உயிர் பொழைச்சி வந்ததுக்கு உன் குலதெய்வம் கருப்பசாமி தான் காரணம். உன் பேரனை அந்த இடத்துல இருந்து பாதுகாத்து உன் வீட்டு வரை கொண்டு வந்து விட்டதும் அந்த கருப்பசாமி தான். உன் குலதெய்வமான கருப்பசாமி அந்த இடத்துல வரலனா உன் பேரனை உயிரோட பார்த்துருக்க முடியாது. அதுவும் அவன் எலும்பு கூட தேறி இருக்காது, கிடச்சிருக்காது. உன் பிள்ளைய காப்பாற்றினது உன் குலதெய்வமான கருப்பசாமி தான்னு திருப்ப அந்த விஷயத்த சொல்கிறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பாட்டி தலையில் அடிச்சுக்கிட்டு கேட்குறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த சாமியார் அந்த திகில் நிறைந்த சம்பவத்தை சொல்கிறாரு. இவர் போய் டெலிவரி பண்ணார்ல அந்த வீடு, அந்த வீட்டில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குடும்பம் வாழ்ந்திருக்கு. அந்த குடும்பத்தில் இருந்த எல்லாருமே மாந்திரீகம் தெரிஞ்சவங்க. பில்லி, சூனியம், ஏவல் இதை ஒரு வியாபாரமாக யூஸ் பண்ணியிருக்காங்க. காசு கொடுத்து யாருக்காவது செய்வினை வைக்க சொன்னால் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்க ஒரு இரத்த காட்டேரியை வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்லேயே வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இரத்த காட்டேரிக்கு அப்பப்போ ரத்த பசி எடுக்கும் போதெல்லாம் கோழி, ஆடு இந்த மாதிரி நிறைய ரத்தத்தையும் கொடுத்து சாப்பாடு, நான்வெஜ்ஜஸ் அதாவது அசைவ சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து மிக சக்தி வாய்ந்த ஒரு பயங்கர காட்டேரியா வளர்த்துட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த காட்டேரி மனித ரத்தத்தை கேட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாந்திரிக குடும்பத்திலேருந்தே ஒரு உயிரையும் எடுத்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த மாந்திரிக குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்களை விட சக்தி வாய்ந்த மாந்திரிகத்தை தேடி போய் அதை அடக்கிறது எப்படின்றத கேட்டு அதையும் இவங்க செஞ்சுருக்காங்க. அந்த பெரிய மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை அடக்கிறதுக்கு இதை வளர்த்த நீங்களே இதுக்கு அப்பப்போ இரத்த பசி எடுக்காத அளவுக்கு சாப்பாடும் அசைவ உணவுகளும் ரத்தத்தையும் கொடுத்து நீங்கள் அதை அந்த வீட்லேயே அடைச்சி வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லது, உங்கள் குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னதுனால முடிஞ்ச அளவுக்கு இவங்க எல்லாமே கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இரத்த பசியில் இந்த கோழி, ஆடெல்லாம் வெறுத்து போய் மனுஷ ரத்தம் தான் வேணும்ன்ட்டு அவங்கள டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. இந்த கொடுமையிலேருந்து அவங்க தப்பிக்க தான் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி நம்ம ரவியை அந்த இடத்துல கொண்டு போய் அவரோட உயிரை பலியாக கொடுக்கறதுக்கு ஒரு பிளான் போட்டு ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதில் மாட்டினது தான் நம்ம ரவி. ஆனால் அந்த கருப்பசாமியோட ஒரு துணையால் அந்த வீட்டில் இருந்தும் அந்த அமானுஷத்துக்கிட்ட இருந்தும் தப்பிச்சு உயிர் பொழைச்சி இன்றைக்கி அந்த சாமியார் முன்னாடி ரவி உட்காந்துட்டு இருந்திருக்காரு. இப்படியே ஒரு 2 வாரம் கழித்து அந்த ஜொமேட்டோ ஊழியர்களில் இந்த ரவிக்கு நெருக்கமான ஒரு 4 நண்பர்களோட அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுன்னு முடிவு பண்ணி அந்த நைட்டு நடந்த அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த வீட்டு பக்கத்தில் போல் தூரத்தில் நின்றுட்டு பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த வீடை பற்றி விசாரிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற ஒரு லேடிஸ், அதாவது ஒரு பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வீட்டுக்கு எப்போ பார்த்தாலும் ஆர்டர் வரும்பா, நிறைய பேர் எடுத்துகிட்டு வருவாங்க, யார் ஆர்டர் பண்ணுறானே தெரில, அந்த வீட்டில் ஆள் நடமாட்டமும் கிடையாது, இருந்த குடும்பமும் 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டாங்க, அந்த வீட்டு பக்கம் யாரும் போக மாட்டாங்க, ஆனால் ஆர்டர் மட்டும் வரும். நிறைய பேர் வருவாங்க, வெளியே வச்சுட்டு போயிடுவாங்க, நிறைய பேர் வருவாங்க, அப்படியே ஃபோன் பண்ணுவாங்க, சாப்பாடே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சில பேர் கடுப்பாகி சாப்பாடை வெளியெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு போயிருக்காங்கப்பா, ஏன்னா அந்த வீட்டில் ஆர்டர் வரும் ஆனால் வாங்கிறதுக்கு யாருமே இல்லைன்றதுனால அப்படியே போயிடுவாங்க. இது யார் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியலப்பா அப்படின்னு அந்த பெண்மணி சொல்கிறாங்க. இவங்க சொல்லி முடித்ததும் ரவி அந்த வீட்டை பார்க்குறாரு. ஒரு விதமான மரண பயத்தோடு பார்க்குறாரு. அந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடை போட்டுட்டு இனிமேல் இந்த பக்கம் ஆர்டர்னு வந்துடக்கூடாதுன்னு கூட்டிகிட்டு வந்த நண்பர்களோட திரும்பி பார்க்காம அந்த இடத்த காலி பண்ணி வீட்டுக்கும் போய் சேர்றாரு. இந்த கதையில் எனக்கு பிடிக்காத வெறுக்கத்தக்க விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவனோ பண்ண பாவத்துக்கு
அங்கே அன்றாடம் அவனோட பாக்கெட் மணிக்காகவும் வீட்டு செலவை கம்மி பண்ணுறதுக்காகவும் அவன் ஃபுட்டு டெலிவரி பண்ணி அவன் குடும்பத்தை எப்படியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு மிச்சம் மீதி வச்சு நான் என்னோடய செலவை பார்த்துக்கணுன்ட்டு அவன் அன்றாடம் கஷ்டப்பட்டு இரவு பகல் பார்க்காம உழைக்கிறான். இப்படி ஒரு பிளானை போட்டு ஒரு ஊழியரை, அதுவும் ஃபுட் டெலிவரி பண்ணுற ஊழியரை கொல்லணும்னு முயற்சி பண்ண இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிற உலகத்தில் தான் நாமும் இருக்கோம். இந்த மாதிரி மனுஷங்களை நம்ம என்ன பண்ணணுன்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி அமானுஷ்ய உண்மை நிறைந்த கதைகளை நீங்கள் பார்க்க விரும்பினா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.